4:30 மணிக்கெலாம் நல்லா சமத்தா எழுந்திரிச்சு திருத்தணி முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ ஆலந்தூரில் வண்டியை பார்க் பண்ணிட்டு சென்ட்ரல் வரைக்கும் நாங்கள் வந்து மெட்ரோலே போயிட்டோம். சென்ட்ரல்லேருந்து 6:25க்கு வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸில் போகிறதா தான் பிளான். ஸோ டிக்கெட்டும் வாங்கி ஒரு 2 ஹார்ஸ் லாங் ஜேர்னியை தூங்கியே கழிச்சு ஃபைனலி திருத்தணியும் வந்து சேர்ந்தாச்சு. இங்கே மலை ஏறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் மலை ஏறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆட்டோவும் பிடிச்சி மலையும் ஏறிட்டோம். ஸோ எப்பயுமே கோவிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த டிவைனான ஒரு ஃபீல் வரும். ஆனால் எனக்கு இந்த மலை ஏறிட்டு இருக்கும்போதே அந்த டிவைனான ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இந்த க்ளவுட்ஸ் பார்த்த உடனே தான். பிகாஸ் அழகாக கோவில் கோபுரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் அழகாக வந்து இந்த க்ளவுட்ஸ் வந்து மூடிட்டு இருந்துச்சு. அது ரொம்பவே டிவைனான லுக்காக இருந்துச்சு. அண்ட் போகிற வழி எல்லாமே வந்து குரங்கு குட்டிங்களை பார்த்துக்கிட்டே வந்து கோயிலுக்கும் ரீச் ஆயாச்சு. ஸோ நாங்கள் வந்து சாமி தரிசனத்துக்கு வந்து 100 rupees டிக்கெட், ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட்டில் தான் நாங்கள் வந்து உள்ளே போனோம். வீக்கெண்ட்றதுனால தேவைக்கும் அளவான கூட்டம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு ரவுண்ட் கந்தசஷ்டி கவசம் படித்து முடிக்கிறதுக்குள்ளே உள்ள சாமியும் போய் பார்க்க முடிஞ்சுது. வெளியில் வந்தாச்சு. பிரசாதம், விபூதி, 2 தொன்னை புளி சாதம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கோவிலையும் ஒரு சுற்றி பொறுமையாக வந்து மலை இறங்கிட்டோம். ஸோ 11:30க்கு அதே மாதிரி திருப்பதிலேருந்து வந்த எக்ஸ்பிரஸில் வந்துட்டு நாங்கள் ஏறிட்டோம். ஸோ அதை பிடிச்சி 3:30 மணிக்கெலாம் வந்து சென்னை வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இந்த இயர் வந்து ஒரு சில கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அந்த ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் கோவில் தான் இந்த கோவில் திருத்தணி. ஸோ அந்த ஜேர்னி வந்து வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see. Thank you so much for watching. See you in the next vlog. Bye bye.